கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்த் சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 11வது அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 11:2, 2 கொரிந்தியன்ஸ் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன, நான் என்னை குறித்து சொல்லக்கூடிய காரியம் இல்லை, நான் பெருமையாக சொல்லக்கூடியதோ இல்லை புத்தீனமாக நடந்ததா காரணம் என்னன்னா, உங்களை ஒரு கற்புள்ள கன்னிகை ஆகிய கிறிஸ்து என்பவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு கரை திரை இல்லாமல் நீங்கள் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே இருக்குது. என்ன காரணம்? உங்களுக்கும் அதே வைராக்கியம் உண்டாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய வைராக்கியம் எனக்குள்ளே இருக்குது. யோசுவா 24வது அதிகாரம் 19வது வசனம் பார்க்குறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். அப்போ என்ன, நீங்கள் கர்த்தரை சேவிங்க, கர்த்தரை சேவிப்போன்னு சொல்கிறீங்க. அப்படி சேவிக்காது போனீங்கன்னா அவர் என்ன, ஒரு எரிச்சலுள்ள தேவன், அவர் உங்கள் மேலே வைராக்கியம் கொண்ட தேவன். அதனால அவர் என்ன, உங்கள் மேலே ஒரு ஜெலஸ் என்று சொல்லக்கூடியதா, நீங்கள் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவன் என்று சொல்லக்கூடியதா. ஓசியா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அருமையான புஸ்தகம். ஓசியா 2வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லும்போது, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன். ஏன்னா கர்த்தர் என்ன, அப்படி ஒரு உருக்கமும் இரக்கமும் உள்ள ஒரு தேவன். அதனால தான் கலாத்தியருக்கு எழுதும்போது கலாத்தியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில், அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். என்ன, ஆனால் அவங்க நல் மனதோடு செஞ்சாலும் சரி இல்லைனாலும் சரி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் என்று சொல்லக்கூடியதான். நம்ம கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 7வது வசனத்தில், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல. அதாவது என்னன்னா, நாம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்கள். கொரிந்து சபையில் உள்ள மக்கள் கர்த்தருக்கென்று நிச்சயிக்கப்பட்ட மக்கள். ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணத்துக்கு மணவாளன் வரப்போறாரு. அதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆயத்தம் உள்ளதற்கு நீங்கள் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி அந்த மணவாளன் வருவதற்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். அந்த ஆயத்தத்தை செய்வதற்கு நான் எப்படி இருக்கிறேன், அந்த ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறேன். நான் வரப்போறாரு, என் மணவாளன் வரப்போறாரு, நான் அவருக்காய் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாய் இவங்க எப்படி மக்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று வைராக்கியம் கொண்டு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் என்கிற வைராக்கியம் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் உங்களுக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மணவாளனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த மணவாட்டியாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அதாவது தன்னை ஒரு கரை திரை இல்லாமல், எந்த ஒரு காரியம் இல்லாமல் தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு மணவாட்டியாக இருக்கிறோமா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இப்போ ஒரு போர் நடக்குது, ஒரு இராணுவத்தில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இப்போ தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட போயிட்டு, நான் இராணுவத்துக்கு போகிறேன், நான் திரும்ப வருவேன், இனி எனக்காக காத்துருன்னு சொல்லிட்டு அவருடைய படத்தை எடுத்துக்கொண்டு அவளுக்கு ஒரு பிரியாவிடை கொடுத்துட்டு போயிட்டு, அங்கே எந்த போர் எந்த ஒரு இதுனாலும், எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு இக்கட்டுனாலும் சரி, அங்கேருந்து உட்காந்து தன்னுடைய மணவாட்டியினுடைய படத்தை பார்த்து கொண்டு அவளுக்கு ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதி எழுதி போட்டுட்டு, அதுக்கு அவளை பார்க்குறதுக்கு ஒரு லீவு கிடைச்ச உடனே அவர் போய் உடனே அந்த மணவாட்டிக்கு பிடிக்கக்கூடிய எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு ரொம்ப ஆவலாக அவளை சர்ப்ரைஸாக அவள் எதிர்பாராத நேரத்தில் அவள் முன்னாடி நிற்கணும்னு சொல்லி நிற்கும்போது, அந்த மணமகள் வேறவங்க கூட சேர்ந்து ஊர் சுற்ற போயிட்டா, அவள் நண்பர்களோட ஊர் சுற்ற போயிட்டா, அவள் வேற ஜாலியாக வேற ஆளு கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறா
அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டா அந்த மணவாளனுக்கு எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. இப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, நான் போகிறேன், போய் உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு வர்றேன், நான் வந்து உங்களை என்னோட இருக்கும்படியாக நான் கூட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு போனார். அவர் வரப்போகிறாரு. அவர் வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். அப்போ நம்மளை எப்படி பாதுகாத்து காத்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு கற்புள்ள கன்னியை போல உங்களுடைய மணவாளனை எதிர்நோக்கி உங்களை பாதுகாக்கிற மக்களாக இருக்கிறீங்களா? இல்லை கர்த்தர் வரும்போது நீங்கள் எங்கே காணப்படுவீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நான் மனம் திரும்பி கர்த்தருக்கென்று வாழ ஒப்பு கொடுப்போமா? பல பிதாவே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாம் ஆண்டவரே, நாங்களும் அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட கன்னிகையைப் போல ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் உம்மை எதிர்நோக்கி காத்திருக்கிறவங்களாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவை உம்முடைய கிருபை. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.